ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து அந்த குல்லன் பேப்பர் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ரிங் சேர்ப்புறோம். அதுக்காக நம்ம அந்த குல்லன் பேப்பர் வாங்கும்போதே இந்த மாதிரி நீடில் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த நீடிலுக்குள்ளாடி விட்டு அந்த பேப்பர்ஸும் அதிலே உங்களுக்கு இருக்கும். நல்லா வந்து என்ன பண்ணிக்கணும், ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம வந்து ஃப்ளவர் மாடலில் சேர்ப்புறோம். அதுக்காக வந்து நான் வந்து அது வந்து சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஒரு 6 சர்க்கிள் பண்ண வேண்டியது இருக்கும். மிடில் ஒன்று, அதை சுற்றி வந்து ஒரு 5 ஃப்ளவர் மாதிரி வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக வந்து இது வந்து நல்லா சர்க்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வந்து டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு மட்டும்தான் நீங்கள் இதை வந்து ஒட்டிக்கணும். இல்லைன்னா அது வந்து லூஸ் ஆகிடும். ஒட்டும் போது அதுக்கு மேலே மட்டும் க்ளூ ஒட்டாமல் சைடு எல்லாமே நல்லா க்ளூ ஒட்டிக்கணும். அப்போ தான் அது வந்து ரொம்ப ஸ்டிக் ஆகி உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதுக்காக தான் இது முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம வந்து இதை நல்லா ஒட்டி காய வைக்கணும். இது வந்து காய வைக்கிறது இம்பார்ட்டன்ட். இல்லைன்னு சொன்னால் அந்த பேப்பர்லாம், அந்த குல்லின் பேப்பர்லாம் அது வந்து கிழிஞ்சு வந்துடும். அதுக்காக தான். அதனால் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணணும். இனி வந்து அந்த ரிங்கோட பேஸ் செய்யப்போகிறோம். ரிங் வந்து யாரோட கைக்கு போடுறோமோ அவங்களோட அளவுக்கு மெஷர் எடுத்துக்கோங்க. இப்படி கையில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அதை வெளியே எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக வந்துடும். இதுவும் நல்லா ஒட்டணும். அதில் ஒட்டிட்டு அவன் சைடெல்லாம், இது வந்து பையன் தான் செய்துட்ருக்காரு, அந்த சைடில் எல்லாமே வந்து அதை க்ளூ போடணும். அப்போ தான் வந்து அதுக்கு ஒரு ஷைனிங்கும் கிடைக்கும். இது அவனுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த ஆக்டிவிட்டி. அதெல்லாம் அவன் கற்றுக்கிட்டான். அதுக்காக தான் இதை அவன் தான் செய்துட்ருக்கான். எனக்கு இது தெரியாது ரொம்ப. நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இதை வந்து இப்போ அவன் வந்து 6 வந்து செய்துட்டான். மிடில் 1 வைக்கிறதும் அதை சுற்றி ஃப்ளவர் மாதிரி வந்து ஒரு 5 வச்சுருவான். நீ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ ஓட்டுறான். சைடில் ஒட்டிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன இது பெட்டல் மாதிரி செய்திருக்கல ஃப்ளவர், அதை ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா வந்து உங்களுக்கு ட்ரையாகவே கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸு மேட்சாக கூட இந்த மாதிரி போடலாமல். மேக்ஸிமம் வீட்டில் இது பொண்ணுக்கு எல்லாருக்குமே அவன் ரெடி பண்ணி கொடுத்து இதை போடுவோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இது எனக்காகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய அளவு மாதிரியே செய்து கொடுத்துருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எல்லா இதுக்குமே வந்து ஒட்டிகிட்ருக்கான். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ண வச்சதுக்கப்புறம் தான் அந்த நம்ம ரிங் பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஒட்டணும். இப்போ அது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தான் மிடில் இருக்குல்ல, அதில் வந்து நல்லா க்ளூ ஒட்டிக்கோங்க. கன் க்ளூ கூட யூஸ் பண்ணுங்களா. பட் இந்த க்ளூ வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகி பிடிக்குது. இந்த மாதிரிங்க இப்படி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ரிங் ரெடி ஆகிடும். பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கிராஃப்ட் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.